அழகும் ஆபத்தும் ஜெமினி AI போட்டோ அலர்ட். எல்லாரும் நானோ பனானா AI ரெட்ரோ ஸ்டைல் சாரி ட்ரெண்ட் படம் போட்டாச்சு. நான் பதிவு செய்யாட்டி கூகுள் குத்தமாயிடும் என்று கூறி இளம்பெண் ஒருவர் AI இமேஜ் ட்ரெண்டில் ஐக்கியமானதை தனது சமூக வலைதள பக்கத்தில் படத்துடன் பகிர்ந்திருந்தார். அதன் கீழே இன்னும் சிலர் ப்ராம்ப்ட் கேட்க அதிலும் ஒரு கூட்டம் ட்ரெண்டில் இணைந்தது. இந்த சமூக வலைதள AI ட்ரெண்ட்கள் எல்லாம் காட்டுத்தீயை விட மிக வேகமாக பரவக்கூடியவை போல. Facebook, இன்ஸ்டா, ட்விட்டர், வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வரை பரவலாக பலரும் AI ஜெனரேட்டர் படங்களையே டிபியாக வைத்துள்ளனர். இதில் வயது பேதம் எல்லாம் இல்லை. இப்படி இணையத்தில் AI படம் பிரபலமாகி கொண்டிருக்க இதுவும் சைபர் குற்றவாளிகளுக்கான சோர்ஸ் தான் என்ற எச்சரிக்கையும் விடுக்கின்றனர் நிபுணர்கள். இன்னொரு புறம் இந்த ப்ராம்ப்ட்கள் படத்தை கச்சிதமாக தருவதோடு அதற்கு காட்டாத மச்சம் வரை கேப்சர் செய்வது எப்படி என்று இளம்பெண் ஒருவர் அதிர்ச்சியை பதிவு செய்துள்ளார். இந்த பின்புலத்தில் AI ட்ரெண்ட்கள் எத்தனை விளையாட்டானதோ அத்தனை விபரீதமானது கூட என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே இரண்டு விஷயங்கள் முக்கியம். ஒன்று, நானோ பனானா AI பயன்படுத்துவோரின் பிரைவசி பாதுகாப்பு சந்தேகங்களுக்கு கூகுள் நிறுவனமே பதில் சொல்ல வேண்டும். இரண்டு, இது போன்ற AI டூல்களை பயன்படுத்தும் போது நெட்டிசன்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஜெமினி நானோ பனானா AI ரெட்ரோ ஸ்டைல் சாரி ட்ரெண்டிங் தொடர்பாக இன்ஸ்டாகிராம் பயனரான இளம்பெண் பகிர்ந்த அனுபவம் மிக முக்கியமானது. தான் முழுக்கை சுடிதார் அணிந்திருக்கும் ஒரு புகைப்படத்தை ஜெமினி AI இமேஜ் கிரியேட்டரில் உள்ளிட்டு அதற்கு சில ப்ராம்ப்ட்களை கொடுத்துள்ளார். அது பற்றி அவர் குறிப்பிடும் போது, நான் ஜெமினி AI-இல் எனது படத்தை சேலையில் மாற்றி தருமாறு ப்ராம்ப்ட் செய்தேன். அது உருவாக்கி கொடுத்த அச்சு அசலான படத்தை பார்த்து திகைத்து போனேன். காரணம், நான் கொடுத்த புகைப்படத்தில் முழுக்கை சுடிதார் அணிந்திருந்தேன். அது எனக்கு கொடுத்த படத்தில் ஸ்லீவ்லெஸ் ரவிக்கை அணிவிக்கப்பட்டிருக்க அதில் என் தோளில் இருந்த மச்சம் தெரிந்தது. ஏஐக்கு எனக்கு அந்த இடத்தில் மச்சம் இருக்கும் என்று எப்படி தெரிந்தது? இது எனக்கு பயமாக உள்ளது என்று கூறியுள்ளார். அந்த இளம்பெண்ணின் பதற்றத்துக்கு சில டெக் நிபுணர்கள் விளக்கம் கொடுத்துள்ளனர். ஜெமினி என்பது கூகுளின் டூல். இந்த AI டூல் நீங்கள் கொடுக்கும் ப்ராம்ப்டை கொண்டு படத்தை மீளுருவாக்கம் செய்யும் போது உங்களுடைய அனைத்து ஸ்டோர்டு படங்களையும் ஒரு நோட்டம் விடும். அப்படித்தான் உங்களுடைய பழைய படங்களில் இருந்து இந்த மச்சத்தை அடையாளம் கொண்டு வந்து இந்த படத்தில் புகுத்தியிருக்கும் என்று அவர் விளக்கியிருந்தார். இதையே பலரும் கூறியிருந்தனர். இன்னொரு டெக் ஜாம்பவான், AI நாம் கொடுக்கும் ப்ராம்ப்டுக்கு ரியலிஸ்டிக் படத்தை உருவாக்கும் கட்டளையை உள்வாங்கி இருக்கிறது. அதனால் நாம் கேட்டவுடன் அது நம் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் முழுவதிலும் உலா வந்துவிட்டு அச்சு அசலாக இல்லாவிட்டாலும் அசலுக்கு நெருக்கமான படங்களை தருகிறது என்று கூறியிருந்தார். ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் அருகே நமது மினியேச்சர் படத்தை உருவாக்குவது ஏதோ கேங்ஸ்டர் பட ஹீரோ ஹீரோயின் போல் லாங் கோட்டோடு புறாக்கள் பறக்கும் பின்னணியில் நிற்பது, சிகரெட் புகைக்கும் 80s ஹீரோ போல் காட்சி கொடுப்பது, ஷிஃபான் சேலையில் ஒரு பக்க காதருகே பூவோடு வசீகரமாக மெளிர்வது, கங்கை நதிக்கரையில் பக்தி பழமாக அமர்ந்திருப்பது என ஜெமினி AI ப்ராம்ப்ட்கள் இணையத்தில் மலிந்து குவிந்து கிடைக்கின்றன. இத்தகைய ப்ராம்ப்ட்கள் இனி எதிர்காலத்தில் படைப்பாக்கத்துறையை ஆட்டி வைக்கும் என்று விவரமறிந்தவர்கள் சொல்கின்றனர். ஏற்கனவே AI மியூசிக் டைரக்டர், AI உருவாக்கிய திரைப்படம் வரை வரிசை கட்டி நிற்கின்றன. நம் செல்போனில் இருக்கும் மெட்டா AI-இடம் கவிதை எழுதி தர சொன்னால் செய்கிறது, குட்டி கதை எழுத சொன்னாலும் செய்கிறது. இதே வேகத்தில் AI வளர்ச்சி செல்வது மனிதனின் படைப்பாற்றலை மழுங்க செய்யும், எதற்கெடுத்தாலும் AI அசிஸ்டன்ட் சார்ந்திருக்க செய்யும் என்று எச்சரிக்கப்படுகிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், இந்த ப்ராம்ப்ட்களை எழுத நிச்சயம் ஒரு படைப்பாற்றல் சிந்தனை மிகுந்த மனிதன் தேவைப்படுகிறான் என்பதே. அதனால் AI படைப்பாற்றலை விழுங்கிவிடாது, யாருடைய வேலையையும் பறித்து கொள்ளாது, மாறாக படைப்பாளர்களுக்கு உதவியாக இருக்கும். மனிதன் போல் சோர்ந்து போகும், சலித்து கொள்ளும், எதிர்த்து பேசும் போக்கெல்லாம் இல்லாமல் சொன்னதை உள்வாங்கி சிறப்பாக செய்யும் உதவியாளனாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் ஜெமினி நானோ பனானா AI ரெட்ரோ ஸ்டைல் சாரி ட்ரெண்டிங் உச்சத்தில் இருக்க IPS அதிகாரி ஒருவர் இது போன்ற ஆன்லைன் ட்ரெண்ட்கள் குறித்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள கருத்து முக்கியமானது. அவர் தனது பதிவில், ஆன்லைன் ட்ரெண்ட்கள் எல்லாம் பொழுதுபோக்காக இருக்கலாம்,
ஆனால் இதன் மூலம் நாம் நமக்கே தெரியாமல் எவ்வளவு தனிநபர் விவரங்களை இழக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்வதில்லை. அதுதான் நானோ பனானா ட்ரெண்டிலும் நடக்கிறது. இது போன்ற ட்ரெண்ட்கள் திடீரென முளைத்து அதே வேகத்தில் மங்கிவிடும். ஆனால் இவற்றில் உங்கள் புகைப்படத்தை நீங்கள் உள்ளீடு செய்வதன் மூலம் உங்களை பற்றிய தரவுகள் சேமிக்கப்பட்டுவிடும். அது சைபர் குற்றவாளிகளின் கைகளுக்கு செல்லும் சில நேரங்களில் நீங்கள் பெரிய அளவு பணத்தை இழக்க நேரிடலாம். ஏதேனும் அந்தரங்க புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டலாம். எனவே இலக்கு தெரியாத பாதையில் பயணிக்கும் போது கவனம் தேவை. உங்கள் படங்களை, தனிப்பட்ட விவரங்களை இணையத்தில் பகிரும் முன்னர் பலமுறை யோசித்து செயல்படுங்கள் என்று அந்த IPS அதிகாரி எச்சரிக்கிறார்.